ஹலோ, வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நம்ம யாரை போடுறது? நம்ம இந்திய இராணுவத்தை குறை சொல்கிறவனுங்க இருக்கானுங்களே, முட்டாளுங்க. அவனுங்களை பற்றி தான் சொல்கிறது. இருக்கானே திருமாவளவன், சீமா, எல்லாம் அந்த பொண்ணு பேர் அந்த செந்தில், இவனுங்கெல்லாம் இருக்கானுங்களே நாட்டு துரோகிங்க. அவனுங்களை பற்றி தான் சொல்கிறது. ஒரு ட்ரிப்பு ஸ்ரீலங்காவிலிருந்து இந்தியாவுக்கு கிரிக்கெட் ஆட வந்தாங்களே, அன்னைக்கு சீமான் போய் தடுத்தான்ல. அன்னைக்கு அவன் எடுக்கணும்னா ராஜபக்ஷே எதிர்க்கணும். விளையாட வந்தவனை போயிட்டு சேப்பாக்கம் மைதானத்தை சண்டை உண்டாக்கணும் தானே அவன். அவ்வளோ அறிவில்லாதவன். நேற்று அவன் இங்கே வந்துட்டு நாம் தமிழர் கட்சின்ட்டு அதுக்கு ஒரு தலைவர். அறிவில்லாதவனெல்லாம் தலைவராகிட்டு அவ்வளோதான் நாடு. பின்ன நம்ம சுந்தரவல்லி ஒரு கேடுகட்ட சிறுக்கி. அவள் என்ன படித்து ப்ரொஃபஸர் ஆகிட்ட என்ன காரியம்? இந்திய நாட்டை துரோகின்னு சொல்கிற அவளெல்லாம் வச்சிக்க முடியுமா பூமியில்? பின்ன நம்ம திருமாவளவன் ஒன்றுக்கும் உதவாதவன், எடுபிடி. மொத்தத்தில் அவனை சொல்லணும். பேக் வழியாக போய் நான் 30 சீட்டு கேட்பேன், 40 சீட்டு கேட்பேன்பான். ஒரு சீட்டு கிடச்சா போதுன்னு தலை சுரிஞ்சு வர்றான் அவன் ஒருத்தன். பின்ன நம்ம இந்த செந்தில், இவனுங்கெல்லாம் இந்த நாட்டை என்ன செய்யணும்னு கண்டுக்கிறானுங்க. நான் ஒன்றும் சொல்கிறேன், ஒரே ஒரு விஷயம். இவங்க 4 பேர் என்ன பண்ணுன்னா, இப்போ சீமான் சொன்னான்ல, உளவுத்துறை சரியில்லை, அந்த காஷ்மீர் போலீஸ் சரியில்லை, மோடி ராஜினாமா பண்ணும், அமித்ஷா ராஜினாமா பண்ணும், இவனெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டோம். இவன் போய் உட்காந்து கிடப்பானாங்க. இத்தனையும் சொல்கிற சீமான் திருமாவளவன், சுந்தரவல்லி, செந்திலெல்லாம் ஒன்று பட்டும் ஒரு வேலை பண்ணிக்கலாம். சியாம் கிளைஸில் போயிட்டு ஒரு மாதம் இராணுவோட போட்டு இவங்க அங்கே இராணுவம் கூட வேலை செய்யட்டும். இன்னட்டு குறை கொத்தம் என்னன்னு அங்கே போய் பார்த்துட்டு வந்துட்டு இங்கே உட்காந்து சொல்லட்டும். பகல்காம் இது நடந்த தீவிரவாதிங்க செஞ்சதுக்கு அமித்ஷா ராஜினாமா பண்ண சரியாம்மா? புறம்போக்கு சீமான் சொல்கிறான். அவன் பெங்களூருக்காரிய அவள் பிரச்சனை சரி பண்ணிட்டோம். அதே கோர்ட்டில் இழுத்துட்டு கிடக்குது, நாரிக்கிட்டு கிடக்குது. அதை சரி பண்ணிட்டாங்க. தண்ணி நிப்பாட்டில் தான் இவனுக்கு பிரச்சனை. நீ ஒன்று போயிட. நீ திருமாவளவன், சுந்தரவல்லி, இந்த நாட்டை குறை சொல்கிறவங்களாம் போயிட. நீங்கள் போங்க பாகிஸ்தானுக்கு, உங்களுக்கு நல்லா வரவேற்பு கிடைக்கும். அங்கே போய் அரசியல் நடத்துங்க. இந்த 4 நாய்களும் அங்கே போய் அரசியல் நடத்தட்டும். இங்கே ஏன்டா நின்றுட்டு இந்தியாவை சோத்தையும் திட்டு பண்ணி மாதிரி பெருத்துக்கிட்டு இங்கே நின்று அரசியல் பண்ணிங்க? போங்க பாகிஸ்தானுக்கு, ஆதரவு தானே. உங்களுக்கு நீங்கள் போயிட்டு பாகிஸ்தானில் செட்டில் ஆயிருங்க. இங்கே எங்கள் ஓட்டே வாங்கி எங்கள்கிட்டே பிச்சை எடுத்து ஓட்டு வாங்கி எங்கள் நாட்டே நீ குத்தம் சொல்ல. நீ எவ்வளோ பெரிய அயோக்கியனுங்க. நீ அரசியல் பண்ணுற நீங்கள் 2 பேரும் எவ்வளோ அயோக்கியனுங்க. நேற்று குத்தம் சொல்லிட்டு இருக்கலாம். ஏண்டா அந்த 24 பேர் தமிழ்நாட்டில் சாராயம் குடி செத்தப்போ திருமாவளவனுக்கு எங்கே போச்சு அறிவு? ஏன் அன்னைக்கு நீ சொல்ல வேண்டியதானே ஸ்டான்லியை ராஜினாமா பண்ணுன்னு? அன்றைக்கி தமிழ்நாட்டில் உளவுத்துறை என்னாச்சு? ஏண்டா இப்படி இருக்கு, நீ அப்படி சொல்லிகிட்டு இருக்க. இப்போது அந்த நெஞ்சை விரித்து பண்ணி மாதிரி உட்காந்து போஸ் கொடுக்குற சரியா? பின்ன அந்த முட்டாள் சீமானு, நீ ஆக 3-4 இது பண்ணல, படம் எடுத்த அதே பிளாப்பாக பொட்டி உடஞ்சி போச்சு. நேற்று நீ ஒரு கூட்டத்தை சேர்த்துருக்க, பண்ணி பிள்ளைங்க பெற்று போடுமே, அதே மாதிரி நீ ஒரு கூட்டத்தை சேர்த்து நீயும் சொல்லி நடக்கிற. நீங்கள் உங்களெல்லாம் இங்கே சொல்ல விடுறதே தப்புன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்டால் கையால் ஆகாதுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இறங்கி உங்களை அடிக்கணும், தூக்கி உள்ளார போடணும். அதான் உங்களை பண்ணணும். வேறு என்ன பண்ணு? நீ தமிழ்நாடு போலீஸாக இதாக பேசுவ, எல்லாத்தையும் இங்கே சோத்தை தின்னு தான்டா. இங்கே உங்களுக்கு சுதந்திரம் இருக்குன்னு தானே நீங்கள் இந்த ஆட்டம் போடுறீங்க. பாகிஸ்தானுக்கு
அங்கே போய் ஆட்டம் போடு. இங்கே சோத்தையும் தின்னு பண்ணி மாதிரி உடம்ப வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இந்தியாவோட சோத்தையும் தின்னு போய் கண்டவங்க பிச்சை எடுத்துக்கிட்டு ஓட்டு பிச்சை எடுத்து பொதுமக்கள்கிட்ட நல்லா அங்கேருந்து இங்கேருந்து பிடுங்கி தின்னு சீமானா சிலோனில் இருக்கிற நம்ம தமிழர்கள்ட்டேருந்து நான் சிலோனில் ஒற்றுமைப்படுத்துகிறேன்ட்டு அங்கேருந்து பிடுங்குறான். அதை விட திங்க வேண்டியதானே இவங்கெல்லாம் போயிட்டு சீமானுக்கெல்லாம் சொல்லணும். இன்றைக்கி அவ்வளோ ஆத்திரமாக இருக்குது. அது சொல்லாட்டினா சரியாகாது. மாதிரி ஒழுங்காக உங்களுக்கு அரசியல் நடத்த தெரியாது, உங்களுக்கு ஒரு இளவஞ்சி பண்ண தெரியாது. நேற்று நம்ம இந்தியா நாட்டை குறை சொல்லிட்டு இருக்கீங்க. சீமா இப்போ ஸ்டான்லி இவ்வளோ சொல்கிறேனே, உனக்கு அறிவு இருக்காடா ஸ்டான்லி சொல்கிறதுக்கு? உனக்கு என்ன தகுதி இருக்குது? ஒரு பஞ்சாயத்து மெம்பர் ஆகிறதுக்கு தகுதி இல்லாத சீமா ஒரு கட்சி வச்சுனா காரி துப்ப தோணுறவன் மூஞ்சியில். போகிறம்போக்கு நாய்களா, பணத்தை வச்சு அந்த பணத்தை தின்னு வேறம் பேசுகிறவங்கள நீங்கள். இந்தியாவை குறை சொல்ல ஒவ்வொருத்தனும் பணத்தை வச்சு வியாபாரம் பேசுகிறவன்றா நீங்கள்லாம். கட்டின பொண்டாட்டி வேணாலும் கூட்டி கொடுப்பீங்க. என்ன சொல்கிறது உங்களை? இங்கே இருக்க நம்ம இந்தியாவை அழகான நம்ம தமிழ்நாட்டில் உட்காந்து அது நம்ம ஸ்டான்லி ஐயா கேட்டுட்ருக்காரு. சீமானெல்லாம் சொல்கிறதுக்கு நம்ம ஸ்டான்லி முதலமைச்சர் தக்கதாய தண்டனை கொடுத்துருந்தா இவனெல்லாம் இப்படி பேசுவானா? ஏன் இப்போ உங்களை பேசுவானா? உங்களை பேசுன கேட்ட அதே தைரியத்தில் தான் இப்போ இந்தியா நாட்டிலே பேசிகிட்டு இருக்கான். நினைவு வச்சுங்க. அதனால் இந்த மாதிரி சொல்கிறவனெல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கண்டிப்பாக தண்டிக்கணும். நம்ம ஸ்டான்லி ஐயா தண்டிக்கணும். அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு போலீஸ் எவ்வளோ இதாக வேலை செய்கிறாங்க, சின்சியராக இருக்கும். 1-2 பேர் அப்படி இருக்கும். ஆனால் தமிழ்நாடு போலீஸும் நீ கவனமாக பேசுகிறேன். தயவுசெய்து நம்ம போலீஸ் இருக்க பெரிய அதிகாரி மேலே ஏதாவது போட்டு இப்படிலாம் பேசுகிறதுக்கு தக்கதாய தண்டனை கொடுக்கணுன்னு இந்தியா மக்கள் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். மொத்தத்தில் நம்ம இந்தியா குடியுரிமை மக்கள் அத்தனை பேரும் அந்த செத்தவங்களுக்கு ஒரு ஆறு சொல்ல வக்கு இல்லாத புறம்போக்கு நாய்ங்க இப்படி பேசுகிறீங்க. கேட்குறதுக்கு நமக்கு இது இந்தியாவில் இருக்க மக்களுக்கு தலைகுனிவே இல்லை. நேற்று நம்ம இந்தியா மக்களெல்லாம் இது கேட்டுக்கிட்டு இருக்கோம். பதிவு போடுங்க. இந்த நாய்ங்களுக்கு ஒவ்வொருத்தரும் பதிவு போடுங்க. நாலாவது இவனுங்க ஒழுங்காக இருப்பானுங்களா பார்ப்போம். பதிவு போடுங்க ஒவ்வொருத்தனும். இந்த 4 நாய்ங்களுக்கும் சுந்தரவல்லி, பாண்டியன், நம்ம சீமா, திருமாவளவனுக்கு போடுங்க. ஒவ்வொருத்தனும் ஃபோன் இருக்க ஒவ்வொருத்தனும் ஒன்றும் தெரியாதவங்களும் இந்த பதிவு போட்டு அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணுங்கள். ஜெய்ஹிந்த்.